ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேங்க. அதனால தான் ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டால் எத்தனை பேர் என்ன மாதிரி நீங்கள் சோர்ந்து போகிறீங்கன்னு தெரியல. அப்படியா, இது புதுமையாக இருக்குது, இது நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கூட சில நேரம் உங்களுக்கு தோணலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இது எனக்கு நேற்றுல முந்தா நாள் தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சேனல் சில பேருக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயம் தெரியும், சில பேருக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சு தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதாவது அது ஃபஸ்ட்டு அந்த சேனலுக்கு ஸ்ரீ அக்ஷயா நிவாசம்னு பேர் வச்சேன். அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் குக்கிங் வீடியோ தானே அது போடுறீங்க, அப்போ பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் பேரை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்போ குக் வித் அம்மா குக்கிங் அண்ட் விளாக்ஸ்ன்னு அது பேர் மாற்றினேன். ஒரு சரியான ரீச் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ அந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சுங்க. மானிட்டைஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் வருமானம் கிடையாது. அப்புறம் அம்மாவின் கையளவு சோறு திடீர்னு ஒரு நாள் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். 1 இயரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கில் என்னோட மானிட்டைஸ் போச்சுங்க. மிஸ்டேக்னால் எப்படி தெரியுங்களா? 365 நாள் ஆகும்போது என்னோட வாட்ச் ஹவர்ஸ் 3900. வெறும் 800 வாட்ச் ஹவர்ஸில் என்னோட மானிட்டைஸ் போயிடுச்சு. 365 நாள் தாண்டி 1 வீக் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1300 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது. அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி இப்போ இருக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ 6 மாதம் ஆகிடுச்சு. நமக்கு 365 நாள் முடிஞ்சதுன்னா நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி இப்போ என்கிட்ட இருக்கிறது 2100 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. இப்போ போடக்கூடிய வீடியோஸ் அந்த அளவுக்கு ரீச் கிடையாது. நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீ ஆப்பில் தாங்க வீடியோ எடிட் பண்ணுறேன். என்னால் அமௌண்ட் கட்டி வீடியோ எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நல்லா எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இடையில மியூசிக் கொடுக்கணும், இடையில நம்ம நல்லா ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு பணம் கட்ட சொல்லுவாங்க. அது என்னால் முடியாது. அதாவது வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா வீட்டில் அன்றாட சமைக்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன விளாக்ஸும் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்க. அப்போ இந்த எடிட்டிங்க்கு தனியாக என்னால் பணம் கட்ட முடியாது. நான் என்ன நினைக்கிறது அப்படின்னா, யூடியூப்பில் ஏதாவது ஒரு வருமானம் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே அவர் கேட்கும்போது அவர்னாலையும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் அதை சமாளித்து கொண்டு போகிறாங்க இல்லையா? படிப்பு செலவு, காலேஜ் செலவு, மருத்துவ செலவுன்னு வரும்போது எல்லாத்தையும் ஒருத்தரையே சமாளிக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அது நான் கொஞ்சம் கை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கணவருக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் எனக்காக ஓகே அப்படின்னாங்க. இப்போ ஓகே நீ பண்ணிக்கோ, உனக்கு அது பிடிச்சிருக்குது, நீ பண்ணுற அப்படின்னு. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்குதுன்னு வைங்க. இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே, அப்படியே போயிட்டுருக்குதுன்னு வைங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த பேக் பெயின்லாம் இல்லாதப்போ டெய்லரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லி எப்படியோ ஒரு 500 ரூபா. நான் ரொம்ப எனக்கு உட்காந்து தைக்க முடியாது, வீட்டில் வேலையும் பார்த்துட்டு தைக்கணுன்னா கஷ்டம். டெய்லி ஒரு 500 ரூபா என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. இப்போ என்னால் பேக் பெயின்னால் என்னோடய துணிகளையும் எனக்கு தைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இப்போ உட்காந்துருக்கேன். ஓகே, எனக்கு பேக் பெயின் 6 மாதம் ஆச்சுங்க. ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன். நான் வெஜிடேரியன் தான். நான்வெஜ் விட்டதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சம் ஹெல்த்து பாதிச்சிருச்சு. ஏன்னா நான்வெஜ்ஜில் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது, வெஜ்ஜில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது விளைய வைக்கக்கூடிய காய்கறியில் அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான்.
இருந்தாலும் என்னால் நான்வெஜ் இனிமே சாப்பிட முடியாது என்னால். அதனால் வெஜ்ஜில் நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். ஆரோக்கியமாக தான் சாப்பிட்றேன். நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறேன், நிறைய கீரைகள் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் பாலெலாம் எடுத்துக்கிறேன், கால்சியம் சத்துக்காக பாலெலாம் எடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு பேக் பெயின் வந்து நான் கீழே விழுந்ததுனால அதாவது ஸ்பைனலில் ஜவ்வு விளையிடுச்சு. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி தான். ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்குறேன். நேற்று நைட்டு கூட ஃபிசியோதெரப்பி போயிட்டு வந்ததை இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி நம்மளோட சூழ்நிலைகள் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யூடியூபர்ஸ் பற்றின நிறைய உண்மைகள் தெரியாது. பார்க்குறதுக்கு பரவாயில்லப்பா, நல்லா நிறைய செஞ்சு சாப்பிட்றாங்க, நிறைய சுற்றுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்னன்னு சொல்ல, பொதுவாக யூடியூபர்ஸை பார்த்து நினைக்கிற ஒரு விஷயம், அவங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா, அவங்க நினச்சா ஒரு டூர் போகிறாங்களான்னு நினைப்போம். அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கே பணம் கட்டி தான் எடிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆப் வச்சுருப்பாங்க, பணம் செலவு பண்ணுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு கால் பங்கு அந்த எடிட்டிங்க்கு, வெளியில் போகும்போது அதுக்கான செலவுகள் எல்லாம் பண்ணும்போது தான் அந்த மில்லியன் வியூஸ் எல்லாம் கிடைக்கிது. ஆனால் நமக்கும் ஒரு ஆசை தான், நம்ம சின்ன யூடியூபர்ஸுக்கும் ஒரு ஆசை தான், மாதம் ஏதோ ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எல்லாரோட மனித இயல்பு தானேங்க. அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்த்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, புதன்கிழமை நாங்கள் வந்து டாக்டரை பார்க்குறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போயிட்டு இருந்தோம். அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டைகரும் ஜிம்மியும் சண்டை போட்டு ஜிம்மியோட நகை வந்து ஹஸ்பண்டோட காலில் வந்து கீரல் மாதிரி விழுந்துருச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து அதாவது அது என்ன நாய்க்கடி ஊசி வந்து 4 டோஸ் போடணும், இப்போ வந்து கீரல் பட்டாலும் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால 4 ஊசி போட்டாச்சு. இங்கே கோயம்புத்தூரில் டயபெட்டிக் பார்க்குற டாக்டர்கிட்டே வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டோம், அந்த புண்ணு வந்து ஆறலை. அதனால் மதுரையில் வந்து என் ஹஸ்பண்டோட அதாவது தங்கச்சி மச்சாண்டார், அவங்க வந்து ரிட்டையர்டு டாக்டர், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட போயிட்டு பார்க்க நாங்கள் புதன்கிழமை போனோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணி நேரம் ட்ராவல், கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வர 6 மணி நேரம். போய் பார்த்துட்டு வரும்போது அப்போ செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ வந்துச்சு. உங்களோட யூடியூப் வந்து நீங்கள் மானிட்டைஸ் ஆகலைனாலும் உங்களை வச்சு யூடியூப் வந்து எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பு போயிட்டு ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி யாருனாலும் பார்த்துக்கலாம். ஒய் டூல், நல்லா கேட்டுக்கோங்க, ஒய் டூல், ஒய் போட்டுட்டு TOOL, ஒய் டூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் இருக்குது பார்த்திங்களா, அதோட நம்ம காப்பி பண்ணணும். மேலே சேனலுக்கு போயிட்டு, அதாவது யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனலுக்கு போனோம்னா மேலே 2 டாட் தெரியும், அதை கிளிக் பண்ணோம்னா ஷேர்னு வரும். அந்த ஷேரை தொட்டுட்டோம்னா காப்பி லிங்க்குன்னு வரும். காப்பி பண்ணிவிட்டு அந்த ஒயிட் டூலில் போயிட்டு நம்ம சேனல் அனலிட்டிக்ஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு நம்ம அந்த காப்பி பேஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயில் அப்படின்னு கீழே இருக்கும். அந்த டீட்டெயில் பண்ணணும்னா சேனல் டீட்டெயில் இருக்கும். அந்த சேனல் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மானிட்டைஸ் ஆகலைனாலும் நம்மளை வச்சு யூடியூப் எவ்வளோ சம்பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா நான் என்னோட 2 சேனலோடதையும் போய் காப்பி பேஸ்ட் பண்ணினா என்னோட குக் வித் அம்மா குக்கிங் அண்ட் விளாக்ஸ் சேனலில் 2,57,000 யூடியூப் சம்பாதிச்சிருக்குதுங்க. நான் இது வரைக்கும் 1 ரூபா கூட சம்பாதிக்கலை. அப்புறம் நம்மளோட அன்புள்ள அம்மா விளாக் இந்த சேனலோட அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வியூ டீட்டெயிலும் கொடுத்தேன் அப்படின்னா 67,000 இது வரைக்கும் என்னையை வச்சு யூடியூப் சம்பாதிச்சிட்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,4 லட்சம் ரூபான்னு வைங்க, 3 லட்சம் ரூபானே வச்சுக்கலாமே. 3 லட்சம் ரூபா இந்த 3 வருஷத்தில் நான் யாருக்கோ சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்குறேன். 1 ரூபா கூட அதில் நான் சம்பாதிக்கலை, எனக்கு அது பயன்படலைங்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே காசுக்காக தான் ஓடுறோம், உழைக்கிறோம். அந்த உழைப்போட பயனை யாரோ சாப்பிட்டுட்ருக்குறாங்க, நமக்கு அதில் 1 ரூபா கூட கிடைக்கல.
நமக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சேனல் ரன் பண்ணணுமான்னு கூட எனக்கு தோணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. வீடியோஸ் வந்து எடுக்கணும்னு கூட தோண மாட்டேங்குது. சமையல் வீடியோ எடுக்கணும்னு கூட தோண மாட்டேங்குது. அவ்வளோ வந்து ஒரு மனசு சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு வருமானம் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுது. இது தெரிஞ்ச எத்தனை பேர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை மானிட்டைஸ் ஆனவங்க கூட நீங்கள் மொத்தமாக எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணதுலேருந்து யூடியூப்பும் ஏர்ன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும். நமக்கு தெரிஞ்சு நம்ம நஷ்டமாகிறது ஒரு பக்கம், நமக்கு தெரியாமல் நஷ்டமாகிறது ஒரு பக்கம். அப்படிங்கும்போது இந்த யூடியூப்பில் நான் வந்து 3 லட்ச ரூபாயை தொலைச்சிருக்கிறேன் அப்படின்னா, என்னோடய உழைப்பை நான் தொலைச்சிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து எவ்வளோ மன வருத்தம் இல்லைங்களா? தெரியல. இனிமேல் எனக்கு எந்த அளவுக்கு வீடியோ போட தோணும் அப்படிங்கிறது தெரியல. கடவுள்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி கொடு. யூடியூப் இல்லைனாலும் சரி, என்னோடய கைத்தொழில நான் டெய்லரிங்காக நான் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா என்னால் கண்டிப்பாக டெய்லி ஒரு 300 500 கூட என்னால் ஏர்ன் பண்ண முடியும். வருமானத்துக்காக தானே ஓடுறோம். அது எந்த யூடியூப் சேனல் வச்சு தான் நம்ம வருமானம் பண்ணணும்னு இல்லைல்ல. நம்ம எது வேணாலும் நமக்கு தெரிஞ்ச கைத்தொழிலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கான ஒரு கூலி கிடைக்க தான் செய்யும். இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது மனசு சங்கடமாக இருந்தாலும் அடுத்த ஒரு வீடியோ வருது பாருங்கள், அதை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. பைரவாவும் சின்ன பொண்ணும் ஒரு காருக்கு எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நீங்களும் எனக்கு முகம் தெரியாத பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் இந்த யூடியூப்பில் என்னை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வீடியோஸை நான் கரெக்டாக கொடுக்குறேன். என்னோட முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கொடுக்குறேன். கடவுள் எனக்கு கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து செயல்படுறேங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் வருமானம் பண்ணணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை. யூடியூப்பில் நான் எனக்கு தெரிஞ்சது குக்கிங் தாங்க. வேறு பெரிய அளவில் எனக்கு தெரியாது. விளாக்ஸ் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா ரீச் ஆகும், இது இப்படி தான் ஃபேக்காக பண்ணால் அது ஒரு ரீச் ஆகுங்கிறது என்னால் ஃபேக்காக எத்தனை நாளைக்குங்க பண்ண முடியும். அதனால் எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒயிட் டூல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பைரவாவும் பொண்ணும் காருக்கு சண்டை போடுற ஒரு காமெடி வீடியோ தாங்க வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆய் ஆய் இப்போ ஓட்டு. எங்க போச்சு காரு? காணோம், காரை காணோம். பைரவா, கார் எங்க? தேடுறான் பாரு. இந்த பாரு, இங்க வந்துருச்சு. நீ உங்க அம்மா மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து உனக்கு கார் வேணும். பாரு பாரு பாரு, சண்டை பாரு. கார் வேணுமா? பைரவா, பைரவா, அம்மாடி, பைரவா மேல கார் ஓடுது. சண்டை
ஏன் பின்னாடி விழுந்துடாது, இந்த பக்கம் வா, வாசல் விட்டுங்க வா, கீழே வச்சு ஓட்டு இருக்கணும். சரி ஒரு நிமிஷம் ஓட்டு, இந்த பக்கம் வா. அவன் கார் ஓட்டணும்.